ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயந்தான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கிறீங்க. அதாவது சும்மா கிடையாது, வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு ஆண்களுக்கு சமமாக வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கின்னு மாமியார் மாமனார் கணவனை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம் உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க, ஸ்டோரி சொல்லுவீங்க, கதை சொல்லுவீங்க, கோலம் போடுவீங்க, டிராயிங் வரைவீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் ஒளிஞ்சு நிற்கும். அதை வெளியிலேருந்து யாரும் உங்ககிட்ட இந்தந்த திறமை இருக்குதுன்னு யாரும் கண்டுபிடிச்சி சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கிடைக்கிற கேப்பில் இப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சிந்திச்சு உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்கள் பயனுள்ளதாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியதாக ஒரு நிலையில் நீங்கள் அதை சரியான பாதையில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா கை கொடுக்குதுன்னு தெரியுங்களா? நீங்களே ஃபோனில் ஃப்ரீ டைமில் பார்க்குவீங்க. எத்தனை பேர் எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. கஷ்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் நாம் சாதிக்க முடியாது. புரியுதுங்களா? பாருங்கள், இப்போ கூட ஃபேஸ் காட்டி போட்டால் மட்டுமே சீக்கிரமாக நம்மளால் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும். ஏன்னா யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை தைரியப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை சரியான முறையில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து உங்கள் வீட்டு பர்மிஷனோட அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட திறமைகளை நீங்கள் காட்டுங்க. நிச்சயமாக இந்த யூடியூப் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஆனால் யூடியூப்புங்கிறது தவறான முறையில் நாம் எடுத்துக்கக்கூடாது. சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து அந்த முறையில் தான் நாம் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு போகணும். யாரோ எப்படியோ எதையோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு சரியானது எதுவோ அதை தவறாக எதுவும் இல்லாமல் சரியாக நாம் அதை அப்லோட் பண்ணி யூடியூப்பில் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு வருமானம் ஈட்டி உங்கள் குடும்பத்துக்கு இல்லை உங்கள் கை செலவுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்க உங்களாலேயும் முடியும். எல்லா பெண்களுமே தைரியமாக வீட்டில் இருந்தபடியே உங்களாலேயும் பணம் சம்பாதிக்க முடியும். கட்டாயம் முடியும். நானும் எனக்கு யூடியூப்பில் நல்லா சம்பாதிச்சுன்னு இருக்கிறவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. உன்னால் வெளியில் வேலை செய்ய முடியாது, உன்னோட உடம்பு பிரச்சனை இருக்கிறதுனால உன்னால் வெளியே போய் வேலை செய்ய முடியாது. அதனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீ எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி பாரு. கட்டாயம் கடவுள் உனக்கு துணை இருப்பாங்க. ஒன்று பிடிச்சவங்க 4 பேரும் பார்ப்பாங்க. அதே போல் நீ மற்ற பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குவ. தைரியமாக போடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஃபேஸ் காட்டி உங்கள் கூட பேசணும், வீடியோ போடணுன்னு ஆசை தான். என்னோடய லைஃப் ஸ்டோரியெல்லாம் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ கூட பாருங்கள், என்னோடய வீடியோவில் பேக்ரவுண்டில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கள் பில்டிங்கில் நிறைய டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. அதுங்களோட சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுங்களும் குறை சொல்ல முடியாது, அதுங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான் இல்லைங்களா? அதனால் நிறைய வீடியோவை என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல.
என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியல. நிறைய உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் வீடியோ, எனக்கு தெரிஞ்ச மோட்டிவேஷன் வீடியோவும், அதே போல் என் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கினா எனக்கு கொஞ்சம் மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும். என்ன மாதிரி யாராவது கஷ்டப்படுற பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஏதோ சொல்ல வருவேன் அந்த வீடியோவில், அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக கூட இருக்கும். கஷ்டங்கிறது வந்து யாருக்குமே வந்து சொந்தமானது கிடையாது. இன்றைக்கி கஷ்டம் இருக்கும், நாளைக்கு இல்லாமலேயும் போகும். அதே போல் நம்மளை மதிக்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறவங்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் சமாளித்து இந்த உலகத்தில் நாம் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நம்ம வாழணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் நாம் இதையே சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்தி அவங்களும் மேல் நோக்கி வாழ வைக்கிறதுக்கு வழி காட்டணும். பேரண்ட்ஸாக இருக்கிற நாம் அனைவருமே அந்த மாதிரி வந்து சிந்திக்கணும். நாம் எதையோ நம்ம வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாமல், நாமளும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துலையாவது ஒரு சின்ன சாதனையாவது செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நம்ம கடைசி பயணமாக இருக்கணும். அதனால தான் நான் இதுக்குள்ளார வந்திருக்கேன். நான் இதுக்குள்ளார வரணுங்கிறது வந்து குடும்ப கஷ்டம் ஒரு விஷயம். அதே போல் என்னாலையும் ஏதாவது பண்ண முடியுமா, அதே போல் நமக்குள்ளே இருக்கிற திறமைகள், பயம் வந்து நம்மளை என்றைக்குமே வந்து அழிக்கக்கூடிய ஒன்று தான். பயத்தை தூக்கி போட்டு எப்போ நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோமோ, ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறோமோ, அதில் கட்டாயம் நமக்கு வெற்றி நிச்சயம். பயம் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால மனசில் நினைக்க தான் முடியுமே தவிர ஒரு நாளும் அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா பயங்கிறது ஒரு பெரிய வியாதி. அந்த பயங்கிறத பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் சவுண்டெல்லாம் வருது பாருங்கள். பயத்தை தூக்கி போடுங்க, நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. எல்லாம் என்னோட தங்கச்சிங்க, அக்காங்க, என்னோடய அம்மாக்கள், இந்த மாதிரி இருக்கிற எல்லா வந்து பெண்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், அதை வச்சு கட்டாயமாக உங்களாலேயும் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஒரு கோலம் டெய்லியும் நீங்கள் ஒரு கோலம் வீடியோவை நீங்கள் போடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற தினமும் சமையல், இன்னும் மதியம் சாப்பாடு, காலை சாப்பாடு, இரவு சாப்பாடு, இப்படி ஃபுட்டு வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து கூட அப்லோட் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலேயும் யூடியூப்பில் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிறேன், என்னால் பயந்தாங்கோலி என்னாலே இவ்வளோ தைரியமாக பேச முடியுதுன்னா எத்தனை பெண்கள் தைரியமாக இருப்பீங்க. கட்டாயமாக யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். அதை நாம் சரியாக எடுத்துக்கிட்டால் சரி, தவறாக எடுத்துக்கிட்டால் தவறு. நீங்கள் சூஸ் பண்ணுற பாதையை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சரியான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் ரன் பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டலாம். பயப்படாமல் எல்லோரும் ஆரம்பிங்க, தைரியமாக ஆரம்பிங்க. இது என்னுடைய கட்டாயம் கிடையாது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. பாய்.